வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுக்கா கண்ணன்புஞ்சை கிராமத்தில் இருக்க திணைக்காத்தான் வயல். இந்த ஊரில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16 குடும்பத்துக்கு மேலே அருந்ததியர் குடும்பங்கள் வசிச்சுட்டு வராங்க. ஆனால் முறையான பாதை வசதி இல்லாமல், நல்லதுன்னா பிரச்சனை இல்லை, ஒரு கெட்டதுன்னா வயக்காட்டுக்குள்ளே தூக்கிட்டு போகிற ஒரு நிலமை தான் இருக்குது. எஸ்சி எஸ்டி ஆணையம் அவங்களுக்கு பாதை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பாதையுமே போட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இறந்து போனால் கூட இந்த பாருங்கள், இந்த வயல்வெளியில் சேரும் செகதியுமாக தூக்கிட்டு போகிற ஒரு நிலமை தான் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எஸ்சி எஸ்டி ஆணையம் அவங்களுக்கு ஒரு பாதை ஒதுக்கி தராங்க. இந்த பகுதியில் போனால் நிறையா பேரோட இடம் அடிபடும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்சி எஸ்டி ஆணையத்தால் ஒதுக்கப்பட்ட பாதை ஒன்று இருக்குது. இது எஸ்சி எஸ்டி ஆணையத்தால் ஒதுக்கப்பட்ட பாதை. இந்த பாதையில் இப்போ மண் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பாதையை சரி பண்ணி, இதனால் யாருக்குமே பாதிப்பு கிடையாது, எந்த வயலுக்குமே பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாதையை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. கல்லெல்லாம் ஊண்டிட்டு போயிருக்காங்க பாருங்கள், இது ஊண்டப்பட்ட கல். இந்த பாதையை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாதை வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இது சம்மந்தப்பட்ட வீடுகள் எல்லாமே அந்த பாதைக்கு வழிவிட்டு இடமும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த திரும்புதில் பெண்டு, இந்த பெண்டில் இந்த குறிப்பிட்ட இடம் மட்டும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அங்கே பாதை வரக்கூடாது அப்படின்ட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. என்ன காரணம் அப்படின்றத அந்த ஊர் மக்கள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாதை தான் எங்களுக்கு நடக்க கொடுத்த பாதை. இதிலேருந்து நாங்கள் நடந்து நல்லா நிறைய ஆளுங்க போய்கிட்டு இருந்த பாதை தான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எங்களுக்கு இப்போ நடக்கிறக்கே பாதை இல்லாமல் ஆக்கிட்டாங்க. நாங்கள் கவர்மெண்ட்டில் கேட்டதுக்கு அங்கிட்டு எங்கள் குடியிருப்புக்கும் கிழக்கு பக்கத்தில் காமிச்சாங்க. அதில் நிறையா பேரோட பட்டா நிலம் பாதிக்கப்படுறதுனால நடபாதையிலே கொடுக்குறோம்னு கவர்மெண்ட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் அப்ரூவ் கொடுத்ததை நாங்கள் மண் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நடக்கிறதுக்கு மழைக்கு முன்னாடி மண் அடித்து போட்டுருவோம் அப்படின்னு மண் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை இப்போ தடுக்கிறாங்க. அந்த ஒரு இடத்துக்கார மட்டும் இப்போ தடுக்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட் கொடுத்ததுக்கு என்ன அடையாளம்னு எங்களுக்கு தெரியல. ஒரு 4 இடம் 5 இடம் கவர்மெண்ட் அளந்து கொடுத்துட்டு போனாங்க. அதில் சேர்வார் குடியிருப்பில் அவங்க 2 பேருமே எங்களுக்கு சம்மதம், எங்கள் ஆளுங்க அவங்க போகட்டும், நாங்கள் உணர்ந்து வச்ச குடி தான் அப்படின்ட்டு. உடையார்லேயும் 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ஆள் ஆறுமுகம் குடும்பம் மட்டும் மிரட்டிக்கிட்டு இருக்குது. நீ எங்கே போயிடுவ, முடிஞ்சால் பார்த்துக்க, இல்லைன்னா உன்னை கொலவடி பிரமுன்னு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அது வேணு அடித்ததையும் நிறுத்திட்டாங்க. நாங்கள் ஆதிரார் நலத்துறை ஊன்னா அந்த கல்லுக்கு மட்டும்தான் நாங்கள் இலவசமாக கிடச்ச மண்ணை அடித்தோம். சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு, நாங்கள் நடந்து போகிறதுக்கு. அதை தடுக்கிறாங்க. இதுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லணும். ஆனால் எல்லா துறைக்கும் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். எங்கள்கிட்ட இருக்குது. பிசி கமிஷன் போட்டு அதையும் பார்த்தாச்சு. பிசி கமிஷன்லேயும் சொல்லிட்டாங்க அவங்க. இப்போ யார் சொல்லியும் கேட்க முடியாது, நீ முடிஞ்சால் பார்த்துக்கடா அப்படிங்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. இது கவர்மெண்ட்டு தான் எங்களுக்கு ஒரு நல்ல இதை பண்ணி கொடுக்கணும். போகிறதுக்கு வழி இல்லை. அந்த பாதையில் தான் போய்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி செத்து போனாலும் போகிறதுக்கு வழி இல்லாமல் வயக்காட்டுக்குள்ளே தண்ணிக்குள்ளே தூக்கிட்டு போகிறாங்க. அப்படி இருக்குது. நீங்கள் தான் கொடுக்கணும் எங்களுக்கு பாதை. வணக்கம் சார், நான் வள்ளியம்மாள் பேசுகிறேன். இந்த மாதிரி நான் 50 வருஷம் ஆச்சு இந்த ஊருக்கு. நடக்கிறதுக்கெல்லாம் பாதை இல்லாமல் ரொம்ப தவிச்சு, எங்கள் வீட்டுக்காரர் வண்டி ஓட்டி ஒரு திருப்பு வயலுக்குள்ளே விழுந்துட்டார். வயலுக்குள்ளே விழுந்து அப்போயே ஓடி போய் தூக்கி அவருக்கு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோம் சார். அந்த பாதையில் போக விடாமல் இப்போ சாதி விவகாரம் பேசிக்கிட்டு, நீ தாண்டி சொல்லி கொடுக்குற, அவங்க வாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க வெளியில், நீ தாண்டி போனை பண்ணி விட்டு எங்களை டார்ச்சல் பண்ணுறான்னு அந்த ஆறுமுகம் குடும்பத்தார்கள் என்னை ரொம்ப மன உளைச்சல் பண்ணுறாங்க, திட்டுறாங்க. அதிகமாக திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. போகையிலை வரையிலையும் திட்டுறாங்க சார். நானும் சரி என்ன பண்ணுறது, எங்களுக்கும் ரொம்ப இடைஞ்சல் சார். நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம். எங்கள் பொண்ணு பையன்லாம் இங்கே வரவே மாட்டேங்கிறாங்க சார். பாதை இல்லாமல் நாங்கள் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிறோம் சார். முந்தா நாள் கூட எனக்கு உடம்பு சரியில்லாமல் அதில் போக முடியல சார். ஆட்டோ வர சொல்லி நாங்கள் போய்கிட்டு இருந்தோம் சார். இங்கே வர்ற வழியே எங்களுக்கு நடக்கிறதுக்கே விட்றாங்கல்ல சார். அதனால் நம்மளுக்கு வழி இல்லாமல் நாங்கள் தவிக்கிறோம். எங்கள் பொண்ணு பிள்ளையெல்லாம் இங்கே வரவே மாட்டேங்கிறாங்க. நாங்கள் முடியாமல் இருந்தால் கூட
ஆம்புலன்ஸ் தான் சார் வந்து எங்களை கூட்டிக்கிட்டு போகுது. இங்கே ஆளே இல்லை எங்களுக்கெல்லாம் உதவி செய்ய சார். சார் சிலிண்டர் வண்டி வர முடியறதில்ல. ஏதாவது வியாபாரம் பண்ணுறவங்க கடைகண்ணிகளில் கொண்டு வந்து கொடுக்குறவங்க அவங்க வர முடியறதில்ல பாதை இல்லாமல். பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைய போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்குது. இது ஆஸ்பத்திரிக்கு இங்கேருந்து யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா தூக்கி தோல் மேலே போட்டுட்டு போய் தான் அங்கே ஆம்புலன்ஸில் போட்டு கொண்டு போக வேண்டியா இருக்குது. இதையெல்லாம் நம்ம எதிர்த்து ஒரு நாளைக்கு ஏதாவது பேசணும்னு நினச்சோம்னா உடனே அந்த சாதியை சொல்லி திட்டி எங்களை அப்படியே பண்ணிடுறது. அந்த உங்களுக்குன்னு தான் ஒரு குடியிருப்பு ஒதுக்கியிருக்கோமே அங்கே போக வேண்டியதானேங்கிறாங்க. இதுலேயே நாங்கள் இதில் 3 பிரிவு இருக்கோம். இதுலேயே வந்து நாங்கள் 3 பிரிவு இருக்கோம். இதையும் தாண்டி ஒரு பிரிவில் எங்களை அடைக்கணும்னா அவங்களா ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரேஷனில் அரிசி வாங்கணும்னா கூட நாங்கள் நாக்கு தலையில் தூக்கிட்டு தான் வரணும், வேறு வழியே இல்லை எங்களுக்கு. இந்த பிரச்சனைக்கு இப்போ இந்த பாத பிரச்சனை இருக்குல்ல, அந்த பிரச்சனைக்கு சட்ட போராட்டம் முன்னெடுத்துக்கிட்டு இருக்காரு வக்கீல் ராஜசேகர் அவர்கள். அவர்கிட்ட இந்த பிரச்சனை சம்பந்தமாக என்ன மாதிரியான சட்ட நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்குவோம். பாத பிரச்சனை பார்த்தோம் இல்லையா, 1 வருஷம் ஆகியும் இன்னும் அதுக்கு பாதை போட முடியல. இதுக்கு என்ன மாதிரியான சட்ட இதை எடுக்கலாம்? அதாவது எல்லாமே ஹைகோர்ட் வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்கு. இது மாதிரி எஸ்சிஎஸ்டி ஆணையம் வந்து இவளுக்கு வந்து மயானத்துக்கு செல்லும் வழியும் இவளுக்கு செல்லும் பாதையாகவும் ஒரு 3 நபர்களை இது பண்ணி இடம் ஒதுக்கீடு பண்ணி அந்த எஸ்சிஎஸ்டி ஆணையத்தோட தாசில்தார் வந்து இடத்த அளவீடு செஞ்சு கல் ஊண்டி இதில் நீங்கள் நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட் ஆர்டரே இஷ்யூ பண்ண நிலையில் இங்கே வந்து ஒரு உடையார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து மொத்த ஒரு 3 பேர் இடத்த வந்து எடுக்கிறாங்க. ரொம்பலாம் கிடையாது, ஒரு அரை சென்ட் ஒரு 1/4 சென்ட் இந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஏற்கனவே ஒரு 5 அடி பாதை அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட பாதைகள் இருக்குது, அதோட 10 அடி பாதை இருக்குது, அதோட கொஞ்சம் சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு வண்டி வாசி போகிற அளவுக்கு உள்ள விஷயத்த செஞ்சுருக்காங்க. இந்த கிராமத்தை பொறுத்தளவில் மற்ற ஒரு தேவர் சமுதாயத்தை சேர்ந்த 2 பேர் அவங்க வந்து நல்லா பரவாயில்ல நான் ஒரு பாதை தானே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சொந்த இடத்தையும் விட்டு கொடுத்தாங்க, மனசார விட்டு கொடுத்து பண்ணிட்டாங்க. இங்கே என்னென்னா ஒரே ஒரு சின்ன ஒரு அரை சென்ட்டுக்குள்ளே தான் இருக்குது, ஒரு 1/4 சென்ட் இடம் தான் இருக்குது. ஒரு இது அதாவது அவங்க இடத்துக்குள்ளே கூட போகல, இது அரசாங்கத்தை இடத்த ஒட்டி இது பண்ணுது. அது பக்கத்தில் ஒரு ஸ்கூல் வேறு இருக்குது, அதை ஆக்கிரமிப்பு பண்ணி ஒரு பிரச்சனை பண்ணி ஒரு உடையார் சமுதாயத்தை சேர்ந்த அந்த ஆறுமுகமும் அவருடைய குடும்பத்தாரும் அவருடைய மகள் மனைவி மருமகள் வந்து தரைக்குறைவாக அன்னைக்கு வந்து இந்த ஊரில் ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர் ஒரு வீட்டை இடிச்சிருக்கா, பழைய வீடை கட்டிட்டு ஒன்று. அப்பா நீங்கள்லாம் கஷ்டப்படுறீங்க, நடக்க முடியலை, இந்த மண்ணை வந்து நீங்கள் ஏன்னா அரசாங்கத்தில் விதிமுறையெல்லாம் மண் அடிக்கக்கூடாதுங்கிற விதிமுறையெல்லாம் தாண்டி நீங்கள் இடித்த பண்ணை போட்டுக்கிட்டு ஒரு ரோடாக நீங்கள் வரப்போ இருங்கப்பா. அந்த மதுரை வீரன் கோயில் வந்து இங்கே பிரசித்தி பெற்ற ஒரு மதுரை வீரன் கோயில் ஒன்று இருக்குது, இவங்க சமுதாயத்திற்கு அந்த அருந்ததியர் பட்டியலின மக்களுக்கான ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் வந்து சாமி கும்பிடட்டு எல்லாரும் நல்லா இருப்போம்பா, எல்லாரும் அன்னைக்குள்ள காலகட்டங்கள் வேறு இன்னைக்குள்ள காலகட்டம் சொல்லி அனைத்து ஜாதியினரும் ஒற்றுமையாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரே ஒருத்தர் மட்டும் இவங்களை வந்து உடனே நீங்கள் போகணும் பண்ணணும்னு சொல்லி அன்றைக்கி வந்து இவங்களை அடித்து தாக்கி ஜாதியை சொல்லி திட்டி ஒரு பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது சம்மந்தமாக திருவிடானை காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுத்து அது சம்மந்தமாக நம்ம சட்ட போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் சட்டப்படி இங்கே ஒரு கோர்ட் ஆர்டரையோ ஒரு எஸ்சிஎஸ்சி தாசில்தார் ஒரு ஆர்டரை நிறைவேற்றுறாரு, அதை எதிர்த்து ஒரு சாமானியனால் பண்ண முடியுங்கன்னா அது வந்து இன்றைக்கி வந்து ஏற்றுக்கிறக்கூடிய மனநிலையில் நம்ம வந்து ஏற்றுக்கிற கூடாது. நம்ம சட்ட போராட்டம் தொடரும். இந்த விஷயத்தை நம்ம முடித்து நீங்களும் நம்ம நண்பர்கள் குழு வந்து இதை நின்று செயல்படுத்த சட்ட ரீதியான பிரச்சனைகளை நான் எந்த வகையிலையும் இந்த மக்களுக்கு உரிமையை மீட்டு தராமல் இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு உறுதியாக சொல்லிக்கிறேன். எஸ்சிஎஸ்டி ஆணையத்தால் ஒதுக்கப்பட்ட ஒரு பாதை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இப்போ நம்மளே வந்து வண்டியை வந்து எங்கே நிப்பாட்டிட்டு வந்திருக்கோம், அந்த கோயில்கிட்ட நிப்பாட்டிட்டு இவ்வளோ தூரம் நடந்து வந்து தான் நம்ம இந்த பேட்டியை நம்ம எடுத்தோம். ரொம்ப சிரமம். ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகணும், முடியல, ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னா அங்கேருந்து தூக்கிட்டு வரணும், தூக்கிட்டு வந்து இந்த ரோட்டுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் கொண்டு போகணும். ஆம்புலன்ஸ் என்ன தான் வேகமாக ஆம்புலன்ஸ் இங்கே வந்தாலும் இங்கேருந்து தூக்கிட்டு வரணும்ல இந்த வயக்காட்டுக்குள்ளே. இப்போ பிரச்சனை இல்லை, மழை காலத்தில் ரொம்ப சிரமம், சேத்துக்குள்ளேயும் சேகதிக்குள்ளேயும் தூக்கிட்டு போகணும். உயிரோடு வாழும்போது தான் இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செத்ததுக்கு அப்புறமாவது நிம்மதியாக அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ண முடியுமா? முடியாது. இதே சேத்துக்குள்ளே செகதிக்குள்ளே இறங்கி வம்பாடுபட்டு கொண்டு போய் தான் அந்த பணத்தை எரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, இல்லை புதைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால் எஸ்சிஎஸ்டி ஆணையம் ஒதுக்குன ஒரு பாதை, அதை சரி பண்ணி கொடுக்கணுன்றது தான் இந்த பகுதி மக்களோட ஒரு கோரிக்கையாக இருக்குது. நம்ம வழக்கறிஞர் ராஜசேகர் அவர்களும் சட்ட போராட்டத்தை முன்னெடுத்திருக்காரு. நம்மளும் தொடர்ந்து இந்த மக்களுக்கான
என்ன ஒரு தீர்வு அப்படின்றத தொடர்ந்து நம்ம பயணிப்போம். நன்றி.